அடியே சரோஜா, அந்த மீன் பொரிச்சு சாப்பிடுறதே ஒரு தனி சொகண்டி. எக்கா ஆமாங்கா, அதுவும் யாருக்குமே தெரியாம சாப்பிடுறோம் பாரு, அது சுகமோ சுகம். அதுவும் இந்த வெட்ட வெளியில உட்காந்து சாப்பிடுறோம் பாரு, அதுக்கு மேல சுகமா இருக்குடி. ஆமாண்டி வனசா, இதுவே ஒரு தனி டேஸ்டா இருக்குல்ல. அடியே சரோஜா, மனசாட்சியே இல்லாம சாப்பிடுற. பட்டு மாமி நெட்ட வெளியில கூப்பிடலாம்லடி. உன்னைய மட்டும் எதுக்கா இருந்தாலும் கூப்பிடுறாங்க, நீயும் மூக்க முட்டி போய் சாப்பிட்டுட்டு வந்துடுற. இப்ப என்னடானா மனசாட்சியே இல்லாம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அடியே வனசா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருடி. அன்னைக்கு தான் அவங்க 2 பேரும் உட்காந்து குடல் குழம்பு சாப்பிட்டாங்க, நம்மளே தானே இந்த இடத்த தேடி போனோம். அவளுக்குலாம் சரியான ஆளு, தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாளுங்க. அடியே நெட்டவழியும் கூட அப்படி சொல்லு, பட்டு மாமியாரும் அப்படி சொல்லாதடி. தங்கமான மனசுடி அந்த அக்கா. நீ சொல்றது உண்மைதாண்டி, பட்டு மாமி மனசு என்னமோ தங்கம்தான். ஆனா அன்னைக்கு ஒரு வார்த்தையாச்சும் கூப்பிட்டுருக்கணும்லடி. அமுக்குனி மாதிரி உட்காந்து சாப்பிடுறாளுங்க, நான் என்னத்த சொல்ல. விடுடி சரோசா, அந்த நெட்டவெளி பேச்சை கேட்டுட்டு அந்த அக்கா ஏதாச்சும் செஞ்சிருக்கும். இல்லைன்னா அந்த அக்கா என்னைக்காச்சும் நம்மளை கூப்பிடாம இருந்திருக்கா, நீயே சொல்லு. சரி சரி, இப்ப என்ன, அந்த அக்காவை கூப்பிட்டு சாப்பிட வைக்கணும் அவ்வளவுதானே. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் இருக்கும்ல, அதை கொண்டு போய் அந்த அக்கா கொடுத்துட்டு போயிடுவோம் வீட்லயே. போதுமாடி வனசா, இப்ப கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு சாப்பிடுறியா? ரசிச்சு ருசிச்சு சாப்பிட விடுறாளுகளா பாரேன். ஏதோ ஒண்ணு தொண தொணன்னு பேசிக்கிட்டே கிடப்பாளுக. அடுத்த டைம் மீன் சாப்பிடும்போது ஒன்னையும் முத கட் பண்ணிடணும் இந்த இடத்த விட்டு. அடியே சரோசா, அப்படி மட்டும் பண்ணிடாதடி. ஏதோ ஒன்னே சாக்கு வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு திரியிறேன். என் புருஷன்லாம் ஒரு நாள் இதெல்லாம் வாங்கி தந்ததுலடி. ஏதோ நான்வெஜ் எடுத்து தருவாரு, நானா சுட்டு திண்டுக்கிட்டாதான் உண்டு. அதனால மீன் பொரிச்சுன்னு வச்சுக்கவே, மசாலா மீன்ல கூட ஒட்டாது. அது என்னமோ வெள்ளை கலர்ல வருது மீன். நான் எப்படிதான் செஞ்சு பார்த்தாலும் அது ஒட்டவே மாட்டேங்குதுடி. எனக்கும் கல்யாணம் முடிச்சு 4 வருஷம் ஆச்சு, ஒரு நாளும் கூட மீன் ஒழுங்கா சுட்டு சாப்பிட்டதே கிடையாது. எனக்கு மட்டும் தான் அப்படி வருதுன்னு நினைச்சேன்டி, உங்களுக்கு அப்படிதான் வருதா? எனக்கும் தாண்டி, எது பொரிச்சாலும், காலிஃப்ளவர் சில்லி பொரிச்சாலும் ஒழுங்கா வர மாட்டேங்குது, சிக்கன் சில்லி பொரிச்சாலும் ஒழுங்கா வர மாட்டேங்குது. என் தலையெடுத்தனமா எனக்கு தான் அப்படி இருக்குன்னு நினைச்சேன். ஒவ்வொருத்தையும் சுடுறாளுக, அப்படியே மசாலா லைட்டாக கூட வெளியே வர மாட்டேங்குது, அப்படி பொரிச்சு எடுக்கிறாளுங்க. நம்மளுக்கு என்னவோ கர்மம் இப்படி வந்தே தொலைய மாட்டேங்குதுடி. அட விடுங்க, அதான் 2 நாளைக்கு ஒருக்கா கடையில வாங்கி சாப்பிட்டுட்டு கிடக்கும்ல, அப்புறம் எதுக்கு சமைக்கிற பத்தியில பேசிட்டு கிடக்கீங்க. அடியே வனசா, உன் மாமியாக்கு நீ வந்தது தெரியுமாடி? அது பாட்டுக்கு தேடிட்டு இங்க வந்துற போது அவளைதான் ஆட்டி படைச்சிருமாக்கும். நீ வேற ஏண்டி சரோசா, என் நாத்தனா புருஷன் மாலை போட்டதுக்கு எங்களையும் நான்வெஜ் திங்க விட மாட்டேங்குது. எங்க வீட்டுல மாலை போட்டாலும் பரவாயில்ல, என் நாத்தனா புருஷன் போட்டதுக்கு எதுக்குடி நாங்க சாப்பிடாம இருக்கணும்? வந்து மட்டும் பார்த்துச்சு ஆச்சா பூச்சான்னு கத்திருமாக்கும். டக்குன்னு சாப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு முத கிளம்பணுண்டி. இங்கிட்டே ஏதாச்சும் கடையை பக்கம் போய் பேஸ்டையும் ப்ரெஸ்ஸையும் வாங்கி பல்ல விளக்கிட்டு போயிடணுண்டி. என் மாமியை மோப்பம் முடிச்சும் கூட கண்டுபிடிச்சிருமாக்கும். அதை சொல்லிடி வனசா, என் வீட்டுக்காரன் அப்படித்தான், மோப்ப முடிச்சா கண்டுபிடிச்சிருவார் நான் என்ன சாப்பிட்டு வந்தேன்னு. ஆனா எதுவும் கேட்க மாட்டாரு, சாப்பிட்டுட்டு போட்டுன்னு விட்டுருவாருடி. உனக்கு என்னக்கா, நீ தனியா இருக்க, கொடுத்து வச்சிருக்க. நான் அப்படியா 7 பேத்துக்கு சமைச்சு போட்டுட்டு நானும் சாப்பிட்டுக்கிட்டு திரியிறேன். அதுக்கு ஏத்த மாதிரி என் வீட்டுக்காரர் இருக்காரு. ஏண்டி வனசா, பொய்யா புழுகாத. உன் மாமியா கறி தானே ஊட மாட வேலை பார்க்குது. என்னமோ நீ மட்டும்தான் வேலை பார்த்து கிடந்து சாகிற மாதிரில பேசுற. நானும் உன் வீட்டு பக்கம் வந்து பாக்குறப்பல உன் மாமியா தான் துணி அலசுது, வீட்டை கூட்டுது, வீட்டை துடைக்குது, எல்லாம் பண்ணிட்டு கிடக்கு. நீ என்னைக்கு வேலை செஞ்சு பார்த்த மாதிரியே எனக்கு தெரியலடி. அடி சரோசா, சரியான ஆளு. வெளி வேலைக்கு மட்டும் எல்லாரும் பார்க்கணுமே சொல்லி சும்மா ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே தெரியும். நான் மட்டும் உள்ள யாருக்கும் தெரியாம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது சும்மா பார்வைக்கு அதை துடைக்க இதை துடைக்கன்னு தெரியுமாக்கும். நீ பாட்டுக்கு என் மாமியாவை லேசா நினைச்சாத, அதெல்லாம் சரியான ஆளு. சரிடி, தனன்னு பேசாம சாப்பிட்டுட்டு கிளம்புங்கடி. இன்னும் 4 துண்டு மீன் இருக்கு, வேணும்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா பார்சல் கட்டி அக்காவுக்கு கொடுத்துட்டு போயிடுவேண்டி. சரிக்கா சரிக்கா, வாக்கா போவோம். அந்த நெட்டை வலிக்குது, மோப்பம் முடிச்சு வந்துட போறா.